குருவுடன் கேது அப்படின்றது பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒண்ணுமே இல்ல. ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நெறைய சர்விஸ் ஓரியன்டட் இருப்பாங்க. இவங்களுடைய பாயிண்டே என்ன அப்படின்னா, முதல்ல சர்விஸ், முதல்ல ஹியூமனிட்டி, முதல்ல மத்தவங்க, அதுக்கப்புறம் தான் இவங்க அப்படின்னு இருப்பாங்க. இது பல வழியில சூப்பர் தான். ஆனா, தான் நல்லா இருந்தா தான் மத்தவங்களுக்கும் எதுவுமே பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த லாங் ரன்ல இழந்துருவாங்க. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்து பயங்கர வெயில் காலம். ஸோ அவரு டிசைட் பண்ணிட்டாரு. நான் வந்து நீர்மோர் ஃபுல்லாப்பா இந்த வெயில் சம்மர் சீசன் பூரா நான் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவரு எல்லாம் பண்றாரு. ஆனா காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு போணும். இல்லாட்டி அந்த இடத்துல நம்ம நின்னு குடுக்க முடியாது. அப்படின்ற விஷயம் கூட பலர் மறந்து, அந்த இடத்துல உங்களுடைய சர்விஸ் மைண்டயே ஓப்பனா போயிட்டே இருந்து, தன்னை பார்த்துக்காம நெறைய விஷயங்கள் ப்ராப்ளத்துக்குள்ள மாட்டிக்குவாங்க. இவன் என்னத்த தான் பண்ண போறானோ, காலையிலேருந்து இப்படியே போய் கோயில்ல, இதுல சர்விஸ்ல, ஆர்ஃபனேஜ்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன யாரு பார்த்துக்க போறான்னு பேசுறவங்களுடைய ஜாதகத்துல கேது அந்த மாரி குரு, கேது சேர்ந்து இருக்கும். ஆனா கேது வந்து திசை நடத்திட்டு இருக்கும். இதே குரு திசை நடந்ததுன்னா, அது அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஸோ இது வந்து நம்ம ஒரு 60, 40 அப்படின்றது மைண்டுக்கு எடுத்துக்கணும்.